ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பொங்கல்னு சொல்லிட்டு கோலம் போட ரெடி ஆகிட்டா. நான் போய் பாப்பா கூட விளையாடுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, வீடியோ எடு அப்படின்னா. நானா என்னால் வீடியோ எடுக்க தெரியாது அப்படின்னா. பரவாயில்ல எடு அப்படின்னா. சரி என்னடி புள்ளி வச்சுட்ருக்குன்னு கேட்டால் இதான் கோலம் அப்படின்னா. எங்கே கோலத்தை காணோம் அப்படின்னா ஜீம்புபான்னு சொல்லி கோலம் பெரிய கோலமாக காமிச்சா. சரி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஃபைனல் லுக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 வாழைத்தரம் நட்டு வச்சிருந்தா. என்ன இதுன்னு கேட்டால் அதான் கரும்புன்னா. நான் ஒரே ஷாக் ஆகிட்டேன். விடிய காலையில் என்னை எழுப்பி விட்டு வா போய் கோலத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேறு இடையில இருந்துக்கிட்டு தம்பி அந்த பாத்திரது இந்த பாத்திரத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா திடீர்னு விளக்க கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து 2 பேர் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. விளக்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அது பண்ணல. அப்பயாவது ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம்னு பார்த்தா வாய்ஸ் ஓவர் கொடு அப்படின்ட்டாங்க. நானும் என்ன பண்ணுறது, சரி கட்டின பாவத்துக்கு வாய்ஸ் ஓவராக கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். அதெல்லாம் முடிஞ்சது பார்த்தா சமையல் கட்டுக்கு வந்து அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. பசிக்குது சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து என்னென்னா வெங்காயம் நறுக்கி பூண்டு இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு எனக்கு ஒரு சட்னி அரைச்சி கொடு அப்படின்னேன். அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. கூட இந்த மிக்சியில் அரைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப அம்மாட்டெலாம் கேட்பேன். அம்மாலாம் அரைக்க விட மாட்டாங்க. யாருக்கெல்லாம் மிக்சியில் அரைக்கணும் ஆசை இருக்கும் கமெண்ட்டில். இவ இப்போ தான் எல்லாமே முடிச்சு இப்போ தாளிக்க ஆரம்பிக்கிறா. இவ எப்போ தாளித்து முடிச்சுட்டு நான் எப்போ சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒரே முதாக போயிடுச்சு. இதில் இடையில வேறு அம்மா இருந்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை எடு இந்த பாத்திரத்தை எடுன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவன் எப்போ தாளிச்சு நான் எப்போ சாப்பிட்றதுன்னு தெரில. அது இல்லாமல் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுன்னு சொல்லி என்னை வேறு இம்சை பண்ணுறா. நான் வேறு சாப்பிடாமல் இருக்கேன்டி, ஏதாவது சாப்பாடு போடுறே அப்படின்னா இருந்தால் சட்னி தாளிச்சிட்டேன், அடுத்து உனக்கு இட்லி தான் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே பொங்கல் வைக்கிறேன் அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாமே என்னமோ இப்போ தான் வந்து சுத்தக்காரி மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. சரி அம்மா இருந்துட்டு பொங்க போகுது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டு சரி இப்போயே சாப்பாடு போடுங்களேன், இப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னு. இருடா இன்னொரு பொங்கல் பொங்கணும்டா அப்படின்னாங்க. சரி அதுக்கும் வெயிட் பண்ணேன். அதுவும் கடைசியில் எப்படியோ பொங்கிருச்சு. சரி இப்போயாவது எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னேன். இருடா வந்து பொங்கலுக்கு அரிசி போட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஏம்மா முதல்ல எனக்கு ஒரு அரிசி போடுங்கம்மா, அப்புறம் பொங்கலுக்கு போடலாம் அப்படின்னேன். அப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் சக்கரை அது கரும்பு இதெல்லாம் போட்டு எல்லாம் வச்சு கடைசியில் எப்படியோ சாமி கும்பிட்டோம். ஆனால் கடைசி வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. அப்புறம் எங்கள் மாமனார் வந்தார். அவர் வந்து சரி ஓகே சிங்கம் களை இறங்கிடுச்சுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி 1 மணி நேரம் ஆக்கிட்டாரு. சரி ஓகே இப்போயாவது உடச்சிருவாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தேன். உடச்சிட்டாரு. அதையும் போட்டு இது நெண்டிகிட்டு இருந்தார். சரி இல்லைடா இப்போ உடச்சிருவாரா அப்படின்ட்டு நானும் மனசில் நினச்சிட்டே இருந்தேன். உடச்சிட்டாரு. அப்பாடா இப்போ சாமி கும்பிட்டுறலான்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் பெருமூச்சு விட்டேன். இல்லைப்பா இன்னொரு தேங்காய் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. ஐயோ இன்னொரு தேங்காவா, அதையும் வேறு உடைக்கணுமா, அது வரைக்கும் இன்னும் 2 மணி நேரம் ஆக்கிடுவாருன்னு பார்த்தா அது சீக்கிரமாக உடச்சிட்டாரு. உடச்சிட்டு எந்திரிச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அப்படியே நீர்லாம் உழவிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து எடுத்தார். எடுத்த உடனே பாப்பா இருந்து இடையில வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. அதை நான் இந்த வீடியோ காமிக்கல. சரி அதெல்லாம் விடுங்க, கடைசியில் வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் நிற்க வச்சு எல்லாரையும் சாமி கும்பிட்டு இவர் வந்து அப்படியே வெளியிலலாம் போயிட்டு எல்லாம் காமிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் திண்ணூரில் எடுத்துக்கிட்டு சாமி வந்து இதான் இது எங்களோட இது இப்போ சாமி கும்பிட்டது. கும்பிட்டு எல்லாம் கீர்த்தனை என்ன பண்ணாலும் எல்லாமே சாப்பாடு போட்டா. எனக்கு பொங்கல் பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னா. என்னால் முடியாது, நீ போய் உங்கள் அப்பா அம்மா கொடு அப்படின்னேன். அப்புறம் அதை அவங்க அப்பா அம்மாக்காக போட்டுக்கிட்டு இருந்தா. எல்லோரும் வெளியே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் நான் போய் சாப்பிட்ணும். போய் நான் சாப்பிட்டு அவ்வளோதான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். டாடா பை பாய், சி யூ.